காலையில் எந்திரிச்ச உடனே கண்ணை திறந்த உடனே நன்றி உணர்வு அது ஒன்று போதும் உங்கள் வாழ்க்கை அப்படி புரட்டி போடும். எல்லாத்தையும் தாண்ட ஒரு மாபெரும் மாபெரும் சக்தி. ஒவ்வொன்றா ஒரு பிச்சைக்காரன், சாதாரண ஆளு, ஒன்றுமே இல்லை என்கிட்ட, எல்லாமே நீ கொடுத்தது. நான் ஒரு பிச்சைக்காரன், காலமெல்லாம் பிச்சைக்காரனா இருந்து, கடைசி மூச்சு வரைக்கும் பிச்சைக்காரனா இருந்து, கடைசி சுவாசம் பிச்சைக்காரனா இருந்து, கடைசி நொடி கூட பிச்சைக்காரனா இருந்து உங்கள்கிட்ட சரண்டர் ஆகுறதான் எனக்கு விடுதலைன்னு சொல்லி ஒரு புதிய அணுகுமுறை. யாருக்காக? உங்களுக்காக. ஏன் இந்த உலகத்தில் கடவுளை காட்டிலும் முக்கியமான ஆள் நீங்கள் தான். நீங்கள் இருந்த கடவுள். அதனால் உங்கள் நலனுக்காக, நலனை வேண்டி பண்ணப்பட்ட பதிவை பார்த்து ஏதாவது எடுத்துக்கிட்டு நல்லது. நாளை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு அருமையான சூத்திரம், மந்திரக்கோல், மேஜிக் வேண்ட், பாஸ்வேர்டு, பஸ்வேர்டு, என்னன்னு சொல்லுங்க. காலையில் எந்திரிச்ச உடனே கண்ணை திறந்த உடனே நன்றி உணர்வு அது ஒன்று போதும் உங்கள் வாழ்க்கை அப்படி புரட்டி போட்டு. காலையில் சுவாசிக்கிற முதல் சுவாசம் யாரோ உங்களுக்காக நட்ட மரத்திலிருந்து வந்த ஆக்சிஜன். முதல் காத்தே பிச்சைக்கார காத்து. என்னது? நீங்கள் பிச்சைக்காரங்க, நீ ஒரு பிச்சைக்காரன், நான் ஒரு பிச்சைக்காரன், எல்லாருமே பிச்சைக்காரங்க. எப்படிங்க முதல் காற்றை இழுக்கிறீங்களே, அது நீங்கள் பண்ணது கிடையாது, உங்களுக்காக யாரும் நட்டதுங்க. அந்த நன்றி உணர்வோட காலையில் தாயேன்னு சொல்லுங்க, கடவுள் நம்பிக்கை இருந்தா. இல்லைன்னா கர்மமேன்னு சொல்லுங்க, கர்ம மேல் நம்பிக்கை இருந்தா. என்ன சொல்ல வரேன்னா, நான் ஒரு பிச்சைக்காரன், காலையில் முதல் காற்றே பிச்சை காத்து. நான் பிச்சைக்காரன் எப்படி ஒன்று ஜெயிக்க முடியும்? தாயே, எல்லாத்தையும் தாண்ட ஒரு மாபெரும் மாபெரும் சக்தி. ஒவ்வொன்றா ஒரு பிச்சைக்காரன், சாதாரண ஆளு, ஒன்றுமே இல்லை என்கிட்ட, எல்லாமே நீ கொடுத்தது. இந்த சம்பாதிச்சது கூட ஒன்னது கீழே இருந்து நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி காலையில முதல்ல நன்றி உணர்வை நீங்க காமிக்க முடியும் வச்சுங்களேன். திருப்பி சொல்றேன், பாடியில் அதே 4 ஹார்மோன்ஸ் சுரக்கும். ஆரம்பமே அருமையா இருக்கும், நாளெல்லாம் அருமையா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேண்டிக்கிறேன்னா, நான் ஒரு பிச்சைக்காரன், இது தாயும் தந்தையும் இயற்கையும் உலகமும் கொடுத்த பிச்சையில நான் வாழ்றேன் அப்படின்னு மனோபாவம் வந்தவொடனே வணங்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த வணக்கம், அந்த வணங்குதல், அந்த குனிந்து போதல் அல்லது ரொம்ப பொலைட்டா இருக்கிற அந்த சூழ்நிலை, இந்த எண்ணங்கள் வந்த உடனே ஹார்மோன் சுரக்கிறதுனால கொஞ்சம் பணிவாயிருவீங்க. உங்க பேச்சு, உங்க வார்த்தைகள், மொழிகள், பாவனைகள் எல்லாம் வித்தியாசமா இருக்கும். அதனால முதல்ல கண்ணை திறந்த உடனே நினைக்க வேண்டியது காற்றை கொடுத்த அந்த மரம், அந்த மரத்தை காப்பாத்தின பூமி, இந்த பூமியை காப்பாத்தின மழை, பஞ்சபூதங்களுக்கு நன்றி சொல்லி ரொம்ப பணிவா அன்பா ஒரு பண்பான ஆளா மாறுறதுக்கு இந்த 2-3 டெக்னிக் போதுங்க. காலையில் எந்திரிச்ச உடனே நன்றி உணர்வோடு எந்திரிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல அருமையான வாய்ப்பு. அதனால இப்ப நான் பிச்சைக்காரன் சொன்னதை எடுத்துக்கிட்டு, எது செஞ்சாலும் யாரோ எங்கேயோ உங்களுக்காக வச்சதுதான், உங்க முயற்சிகள் கூட அந்த ஞானத்துல வர்றதுதான், நீ செய்யணும் அவர் டைரக்ஷன் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, நான் ஒரு பிச்சைக்காரன், காலமெல்லாம் பிச்சைக்காரனா இருந்து, கடைசி மூச்சு வரைக்கும் பிச்சைக்காரனா இருந்து, கடைசி சுவாசம் பிச்சைக்காரனா இருந்து, கடைசி நொடி கூட பிச்சைக்காரனா இருந்து உங்கள்கிட்ட சரண்டர் ஆகுறதான் எனக்கு விடுதலைன்னு சொல்லி எல்லா அணுகுமுறையிலையுமே எல்லாமும் நீயே, எல்லோரும் நீயேன்னு சொல்லி பார்க்க முடிஞ்சதுன்னா, பிலாசபி பேசலை, செஞ்சுக்கிட்டு இருக்கனால சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்க, அருமையாக இருக்கும் வாழ்க்கை. வாழணும், வளரணும், நீங்களும் உங்களுக்கு சேர்ந்தவங்களும். ஓகேங்க? எல்லாமும் நீயே, எல்லோரும் நீயே. நல்ல விஷயங்களை பகிர்வது ஒரு தர்மம். பகிருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை அமுக்குங்கள்.